செய்யவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை வரும். ஆமாம், அந்த அடைமழை வருகின்ற ஐப்பசி மாதம் தான். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகிறது அப்படின்னு பார்க்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? குரு பகவான் உச்சம், சுக்கிர பகவான் ஆட்சி, செவ்வாய் பகவான் ஆட்சி, ஒரு ஊரே ஆட்சி. பார்த்தீங்கன்னா பிரதானமான ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்றவர்கள்லாம் சனி வேறு மங்கள சனியாக மாற போகிறாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தாங்கி கொண்டு இந்த ஐப்பசி மாதம் பிறக்கிறது. இந்த ஐப்பசியில் சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன வேணால் வேலை செஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீங்கள் டாப்பர் ஆகக்கூடிய சகல விதமான அம்சங்களும் இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது. அதனால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் குபேர யோகம் வருகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறது, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இது இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 8ல் மறைந்திருந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான், இந்த 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்துல 2-5 குடைவன் மறைவாகும் பொழுது தனாதிபதி யோகாதிபதி மறைவாக இருந்தார். பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைவாக இருந்தார். அந்த ஆள் இப்போ 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அடடா அடடா மழடா அடமழடா அது மாதிரிதான் கொட்ட போது பணம். நீங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது நண்பர்களே. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு புண்ணிய நிகழ்வு. நல்லா யோசிச்சு பாருங்க. 2014 உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கும். 2014. அதுக்கப்புறம் இப்போதான் நடக்குது. இதே நல்ல நேரம் வருது. அன்னைக்கு எந்த விஷயத்துக்காக நீங்கள் துள்ளி குதிச்சு ஆனந்தமாக இருந்தீங்களோ அதே நல்ல விஷயம் இன்னைக்கு வரப்போகுது. காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய பொன்னான பெயர்ச்சி இந்த 9ஆம் இடம். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க. ஏன்னே குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாமா? நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போகிறேன்? அப்படி கிடையாது. பட் ஆனால் 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் அத்தனை தைரியம் உங்களுக்கு வந்து விடுகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட உதவி கேட்ட அர்ஜுனனும் துரியோதனனும் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? கிருஷ்ண பரமாத்மா படுத்துட்டு இருக்கார். அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான்னா கிருஷ்ண பரமாத்மாவோட கால் கிட்ட போய் நின்றுக்கிறான். அப்படி துரியோதனன் என்ன பண்ணுறான்? தலைக்கிட்ட நின்றுக்கிறான் அகங்காரமா. இப்போ கிருஷ்ணர் எந்திரிச்சோன்னா, என்ன அர்ஜுனா என்ன வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரான். அப்போது கிருஷ்ணா, நான் என்ன கேட்க போகிறேன், நீ எப்பயும் என் கூட இரு, வேற இன்னும் வேண்டாம் அப்படின்னு. சரி, நான் உன்னோடே இருப்பேன் என்று வாக்கு தருகிறேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பி, அடடே துரியோதனா, நீயும் வந்திருக்கிறாயா, உனக்கு என்ன வேண்டும்? அதான் நீங்கள் அவர் பக்கம் போயிட்டீங்க. சரி, உங்கள் பக்கம் இருக்கிற மற்ற டீமில் இருக்கிற மொத்த போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, ஓகே, என் போர் படை வீரர்கள்லாம் உங்களை வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்கறது இருக்கு பாருங்க, தட் இஸ் த இம்ப்ரெஷன். அந்த ஃபஸ்ட்டு பார்க்கறது குரு பகவான் யாரை பார்த்துடுறார்? உங்களை பார்த்து விருச்சிகராசியை பார்த்து ஒரே தூக்கி லைஃப்பை மாத்துறார். அடுத்ததாக 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அடுத்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குற விருச்சிகராசிக்காரர்களுக்கு 200% குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தே தீரும் என்பது மாற்ற முடியாத சட்டம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் வேற உடம்புல உட்காந்துருக்கு. இவர் யாரு? 10 குடைவன் உடம்புல உட்காந்துருக்கா. அதை சூரியபாத குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில்காரகனை குரு பகவான் பார்க்கும்போது என்ன, தொழில் பிச்சுக்கிட்டு ஓடுது. சார், உண்மையிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு உண்மையிலே சந்தோஷமும் தைரியமும் எப்போ வரும் தெரியுமா? நம்ம என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையிலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது, நல்ல காசு வருதுன்னா நமக்கு சந்தோஷம் தன்னால் வரும். நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யுங்க, கொசுவர்த்தி கம்பெனி கூட வச்சுருங்க. ஆனால் அந்த கொசுவர்த்தி 4 கொசுவர்த்தி விற்றா தான் இன்றைக்கி வருமானம். அது விற்றா நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. அப்பாடா கடையை திறந்தோம், விற்றோம், வீட்டுக்கு போகும்போது காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு விட்டு தான கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான். கையில் வெறுங்கையோட போகும்போது தான் மனுஷனுக்கு டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாம் வருது. என்ன சார், எதுக்கு வாழ்றனே தெரில, எல்லா உழைப்பு வீணாகுது சார் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு இனிமேல் நீங்கள் சிந்திய வியர்வைகளுக்கான பலன், என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு, அது மாதிரி தான் குரு பகவான் உங்கள் 1 துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு தரப்போறாரு. உங்களை சூப்பர் ஸ்டாராக ஆக்க போறாரு. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி ஆக்கிடுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன, சுக்கிர பகவான் வேற 7 குடைவன் வேற ஆட்சி.
ஏழாம் இடத்துக்குடையவன் ஆட்சி பெறுகிறான். ஒரே ரொமான்டிக் மந்த் தான் அந்த மாசம் ஃபுல்லா. ஹஸ்பண்டோட சேர்ந்து ஜாலியா வெளியே போவீங்க. ஏழாம் இடத்துல நீங்க இப்போ மனைவியை கூப்பிட்டு ஜாலியா சிம்லா, டார்ஜிலிங், முசேரி, நைனிடால் எல்லாம் போயிட்டு வருவீங்க. ஒரே சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், ரொமான்ஸ் தான். இந்த குரு பகவானுடைய அருளாலே இதெல்லாம் நடக்கிறது. சுக்கிர பகவான் அருளாலே இதெல்லாம் நடக்கிறது. சுக்கிரன் ஆட்சி, இந்த பக்கம் குரு உச்சம், இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் ஆட்சி, சூரியனை வேற குரு பார்க்கிறார். வேற என்ன சார் வேணும் சார்? கேளுங்க சார், கேளுங்க, சும்மா அப்படி கேளுங்க. இந்த வாய்க்கா எவ்வளோ கேளுங்க. இல்லை சார் அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார். அந்த ரோடு எவ்வளோன்னு கேளுங்க. சும்மா தான் இருக்குது, வாங்கிடலாம். இல்லை சார் அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல எது எனக்கு ஏதாவது வாங்கணுமே. இப்போ வந்து ஏரோப்ளைன் எவ்வளோன்னு கேளுங்க, அதை வாங்கிடலாம். ஏரோப்ளைன்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. தனியார் மயமாக்குனாங்களே, நம்ம கூட ஒரு ஏரோப்ளைன் வாங்கலாமாங்க. போதும்டா டேய் அப்படிங்கிற மாதிரி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையில் பிடிக்க முடியாது. அவ்வளோ தூரம் நீங்கள் சூப்பராக இருக்க போறீங்க. ஏன்னா மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம் என்றால் இதை விட நல்ல நேரம் கிடையாது. ஆனால் 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 ஒரு பிரேக் போடுறேன். 4ஆம் இடத்துல ராகுன்னு ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு. உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்குனே ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் எ லாங் டைம். இத்தனை நாள் குரு பார்த்ததுனால உங்களை ஒன்றும் பண்ணலை. இப்போ பாபா கவுண்டன் ஸ்டார்ட்ஸ். இப்போலேருந்து நவம்பர் 14க்குள்ளே நான் சொன்ன மாதிரி எஸ்ஸில் ஆரம்பிக்கிற, 7 ஆரம்பிக்கிற, 6ல் ஆரம்பிக்கிற யாராவது ஒரு பெண் வருவா. அவர்களால் உங்கள் பெயர் கெடும். சும்மா நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலியை தேர் எடுத்து தெருவில் விடுற வேலையெல்லாம் நடக்கும். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க, பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க. சில பேர் தீர்த்தவாரி தான், அதெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க. குடும்பம் 2ஆக போயிடும். வேலையை மட்டும் பாருங்க, சூப்பராக வருவீங்க. மற்றபடி வேற எதுவும் பார்க்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பு. நண்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் மிக முக்கியமான 3 நிகழ்வுகள் நடக்கிறது. அது என்ன முக்கியமான 3 நிகழ்வு? நான் அப்படி கேட்டகரி வைஸா பிரிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்தே குரு பகவான் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றுறார். பாயிண்ட் நம்பர் 1 தான். இந்த 12 கிரகங்கள்லயே மங்களத்துவம் பொருந்தியவர் இந்த குரு, தேவகுரு பிரகஸ்பதினு பேர். தேவகுரு பிரகஸ்பதி நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். அதனாலதான் அவர் குரு. அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் சகலவிதமான நன்மைகளையும் உலகத்துக்கே செய்யப்படுறார். அடுத்ததாக அதுல உங்களுக்கு செய்யறதுல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அவருடைய பாதகங்கள் பணிந்து பக்கத்தில் இருக்கிற குரு கோயில் இருந்தால் போய் பாருங்க. நவகிரகங்களில் குருவை வழிபட்டாலே போதும். அதே மாதிரி இந்த குரு சந்திரனுடைய வீட்டில் எழுந்தருளி இருப்பதே ஒரு குரு சந்திர யோகம் தான். அதுக்கு அடுத்து குருவனுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இந்த விருச்சிகம் என்பது உங்களுடைய என்ன வீடு? காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அதை குரு பகவான் பார்ப்பதே ஒரு யோகம் தான். அது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் அடுத்து எதை பார்க்கிறாரு? மீனத்தை பார்க்கிறாரு. அந்த மீனத்தை பார்க்கிறதே ஒரு யோகம் தான். ஏன் சொல்லுங்க? அந்த இடத்துல இவர் இருக்காரு, சனி பகவான் இருக்காரு. அதை குரு பார்க்கும் பொழுது மங்களத்தனியா மாறுறாரு. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. காலபுருஷனுக்கே 2ஆம் இடமாகப்பட்ட இது உலகத்துக்கே பணத்தை தரக்கூடிய கடவுளாக சுக்கிர பகவான் இருக்கிறார். காதலுக்கான கடவுளாக சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த 2 7 சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று விட்டார். ஆட்சி பெற்ற சுக்கிரனால் பணவரவு உண்டாக போகிறது. இந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் உண்டாகிறது. இந்த 2 7 சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் உலகத்துக்கே. அதனால உங்களுக்கும் இதுல பெரிய விஷயங்கள். அடுத்ததாக உலகத்துக்கே லேண்டு, வீடு, மாடு, மனை போன்ற வாங்கி தரக்கூடிய மிக முக்கியமான ஆள் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் குரு பார்வை பெற்று மங்கள செவ்வாயாக மாறி லேண்டு விஷயங்களை அள்ளி தரப்போகிறார். இதெல்லாம் நடக்கின்ற கோல்டன் மந்த்னா அது இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான். இதை குரு வந்து கடகத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்த்து, மகரத்தை பார்த்து, குரு ஊரு பார்க்குற எல்லாம் கண்டென்ட்டாகவே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இவ்வளவு நாள் உச்சமா இருந்த புத பகவான் இப்போ வந்து இதுக்கு வந்திருக்கார், துலாத்துக்கு வந்திருக்கார். இவ்வளவு நாள் நீச்சமா இருந்த சூரிய பகவான் நகர்ந்திருக்கார். இது அத்தனையும் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எந்த வேலையில நீங்க இருக்கீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. எந்த வேலையை புதுசாக ஜாப் சேஞ்ச் ஓவர் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. இப்போ நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அந்த வேலையில தீவிரமா ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் அதிக உயரத்தை அடைய வேண்டுமா? இருக்கின்ற பணியிலே தீவிரமா வேலை செஞ்சாலே போதும், இன்னும் அதிக உயரத்தை அடைஞ்சிடலாம். புதிதாக ஒன்றை உருவாக்கி அதில் வெற்றி பெற அந்த முயற்சிலாம் வேண்டாம், தப்பு. இருக்கின்ற முயற்சியை இன்னும் அழகுபடுத்துறது தான் சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, லேத்து மிஷின் ஓட்டுற சார், நீங்கள் நிறைய மிஷின் வாங்கி போடுங்க. அப்போது நீங்கள் இருக்கின்ற வேலையை பிஸியாக பண்ணுங்க.
புதிய பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையில. அதே மாதிரி புதிதாக கடன்கள் எதுவும் வாங்காதீங்க. இருக்கின்ற மணி ரொட்டேஷன் பண்ணுங்க போதும். அங்க ஐப்பசி மாதம் விரல் நிறைய பணம் வரும் மாதம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி ஹோமங்கள் நடக்குதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஸ்ரீமடத்துல ஒரு ஹோமம் பண்ணி கிட்ட ஜாதகம் பார்த்து சுவாமியை பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். உண்மையிலும் உண்மை, நேராக வாருங்கள். உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.